கர்த்தர் மகிமைப்பட்டதாக. இன்றைய வசனம் யோபு 42 அதிகாரம் 2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்பட்டதாக. இந்த வசனம் யோபு சொல்லும்போது தேவன் நினைத்தது தடைப்படாது. அவர் சகலம் செய்ய வல்லவர். முதல்ல இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் பூமியில் எல்லா காரியத்தையுமே அவரால் செய்ய முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. கர்த்தர் ஒரு காரியத்தை நினைக்கிறாருன்னா அதை தடுக்க யாராலும் முடியாது. உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்வேன்னா கண்டிப்பாக செய்ய வைப்பார். நம்மளாவே வந்துட்டோம்னா அது காலங்கள் வேஸ்ட் ஆகாது. நம்ம முதல்ல வந்தால் அது நல்லபடியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக செய்ய வைப்பார். ஒவ்வொரு காரியம் பேர்த்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருவதும் சர்ப்பம் ஆதாம் ஏவாள் பிரச்சனை, ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு விடும்போதே இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாமே திட்டம் பண்ணப்படாது. கர்த்தர் நினைச்சது தடைப்படாது. எல்லாமே உலகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாமே தேவன் நினைத்து தடைப்படாது. நம்ம வாழ்க்கையில் எந்த காரியம் ஏதாவது காரியங்கள் இது வழக்கு அவ்வளோதான். எனக்கு எதுவுமே உலகத்துலேயே பாசிபிள் இல்லைன்னு இருக்கும். ஒரு வியாதி, அந்த ஆர்கன் பிரச்சனை, இது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனை ஆரோக்கியமாக ஏதாவது ஒன்று இனி அவ்வளோதான், இனி வாய்ப்பே இல்லைன்றதாலுமே தேவன் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். தேவன் நினைத்தால் அதை தடுக்க யாராலும் முடியாது. நீங்களும் நம்ப மாட்டீங்க, கண்டிப்பாக நடக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் இந்த வேலையில் ஏதாவது தடைப்படும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை சாட்சியோடு வாழ்வதற்கு தடையாக ஏதாவது காரியம் இருக்குமானால், அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, பொருளாதார காரியமோ ஏதாவதுக்காக போராடிட்டு இருப்பீங்கன்னா அந்த காரியத்தை ஜெயமாக தேவன் மாற்றுவார். தேவனை மாற்றம் மாற்ற முடியும். இந்த பூமியில் உங்களை எல்லாரும் சாட்சி வாழ்க்கை தருவார். பலவத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பு தேவன் கிருபை செய்வார். ஆமென்.